ஊரெல்லாம் எங்கே பார்த்தாலும் டாக்டர்ஸ் செப்பல் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க இல்லையா? உண்மையிலேயே அதை டாக்டர் தான் போட சொன்னாரான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. எங்கேயோ ஒருத்தர் எம்சிபி அல்லது எம்சிஆர் செப்பல் போட சொன்னாங்க. அதாவது மைக்ரோ செல்லுலார் ரப்பர் ஆர் மைக்ரோ செல்லுலார் பாலியூரித்ரின் அப்படிங்கிற மெட்டீரியலில் ஸ்லிப்பர் போட சொன்னாங்க. ஒரு பெரிய கூட்டமே என்ன நினச்சிச்சுன்னா, ஆஹா இதை போட்டால் நமக்கு கால் வலியே வராது போல் அப்படின்னு நினச்சி இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் உள்பக்கம் திரும்பின மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து ஃபுட் ஆர்ச் மாடிஃபைடு அப்படி சொல்லுவாங்க. பாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தோடு இருக்குது, உள்பக்கமாக வெயிட் ஷிஃப்ட் ஆகும். இந்த மாதிரி ஒருத்தர் எம்சிஆர் செப்பல் போட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு புதுசாக 4 பிரச்சனை வரும். வித்தியாசமான பாதத்துக்குள்ளே பிளான்டர் ஃபெசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாதத்தின் நடுவில் வலி ஏற்படும், அல்லது பாதத்துக்குள்ளே இருக்க சின்ன சின்ன தசைகளோட அட்டாச்மெண்ட்டு காஃப் மசில் கீழே இறங்குது இல்லையா, அங்கெல்லாம் பிரச்சனை வரும். அவங்க வந்து என்ன ஆகணும், அப்போ இது இல்லாமல் நடக்கவே முடியாமல் போகும். இனிஷியலாக அதான் ப்ராப்ளம் வரும். செப்பல் இல்லாமல் நடக்கவே முடியாது. இயற்கையாக நம்ம பாத அமைப்பு வந்து வெறும் தரையில் கட்டாந்தரையில் நடந்தோன்னு சொன்னாங்க இல்லையா? அதாவது ஹார்ட் சர்ஃபேஸில் கூட நம்ம ஆளுங்க நடந்துட்டு இருந்தாங்க. டயர் வச்ச செருப்பு, டயரை வெட்டி செப்பல் பண்ணாங்க. அந்த மாதிரி ஹார்டான செப்பல் போட்டு நடக்கக்கூடிய வலிமை வாய்ந்த நம்ம காலை நீங்களே சாஃப்டான குஷன் கொடுத்து அதை மோசமாக போக்கடிச்சிட்ருக்கீங்க. இது ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா, செப்பலே இல்லாமல் நடக்க முடியாத ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு குதிங்கால் வரும். அதை சரியே பண்ண முடியாது. சீரியஸ்லி ஸ்பீக்கிங், ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன், பிஆர்பி எது போட்டாலும் சரியாகாது. ஈவன் சர்ஜரி கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வரைக்கும் வரும். தயவு செஞ்சு எல்லாரும் சாஃப்டான செப்பல் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சாஃப்டாக போக போக உங்களோட ப்ராப்ளமை நீங்களே தேடிப்பீங்க. அதனால் இது ஒரு பொது மக்களுக்கான பொது விழிப்புணர்ச்சியாக இருக்குவாங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.